ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட மோர் தேன் 7,000 ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை பிகினராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்த்துக்குமே இருக்க ஒரு காமனான கொஸ்டின் என்னன்னா, இந்த 7,000க்கும் மேற்பட்ட ஷேர்ஸில் எந்த ஷேர்ஸில் வந்து growth ஃபேஸில் இருக்குது, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு பெரிய கொஸ்டினாகவே இருக்கும். அதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். growth ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர். இந்த வெப்சைட் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கிரியேட் நியூ ஸ்க்ரீன்ங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து க்ரைட்டீரியா செட் பண்ணணும். ஸோ 7,000 ஸ்டாக் பக்கம் ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து எந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, லார்ஜ் கேப்லையா, ஸ்மால் கேப்லையான்னு சொல்லி நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் காமனாக இப்போ நான் என்ன குறி யூஸ் பண்ண போகிறேன்னா, எனக்கு குறைஞ்சபட்சம் மார்க்கெட் கேப் 10,000 கோடி அப்புறம் அதுக்கு மேலே இருக்க கம்பெனிஸ் தான் தேவை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு 10,000 போட்டாலே அந்த சிஸ்டம் வந்து 10,000 crores தான் அசியூம் பண்ணிக்கும். அண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். அடுத்து எனக்கு என்ன தேவைன்னா, ஒரு கம்பெனி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம். இப்போ இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா இருக்குது, போன வருஷம் 150 ரூபா ஆச்சு, இந்த வருஷம் 200 ஆச்சுன்னா அது growth கிடையாது. ஒரு கம்பெனியோட growthங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோன்னா, எந்த கம்பெனி வந்து வருஷம் குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் வந்துட்டு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ, பெட்டரான ப்ராஃபிட்ஸை வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்களோ, அதே சமயத்தில் வந்துட்டு அவங்களோட சேல்ஸும் பெட்டர் ஆகிட்டு இருக்கும், அந்த கம்பெனிஸ் தான் வந்து growth கம்பெனின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பெரிய லெவலில் க்ரோ ஆன கம்பெனிஸ் தேவை கிடையாது. ஏன்னா அந்த பெரிய லெவலில் ஆல்ரெடி க்ரோ ஆன கம்பெனிஸ் எல்லாம் வந்து பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ்கிற வந்து ஒரு 50x 100x அந்த மாதிரிலாம் கிடைக்க சான்சஸ் கம்மி. நம்மளுக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். இதே இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கிற கம்பெனிஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அந்த ஸ்டாக்ஸை ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்னு ஹோல்ட் பண்ணோம்னா, அந்த கம்பெனி 4 இயர்ஸ் டவுன் த லைன் வந்து பெரிய லெவலில் க்ரோ ஆகும்போது அந்த கம்பெனிஸோட ஸ்டாக் ப்ரைஸும் அப்ரிஷியேட் ஆகும், நம்மளுக்கும் பெரிய லெவலில் ரிவார்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற அடுத்த query என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் growth. ப்ராஃபிட் growth 30% அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜாக நான் பார்க்குறேன். இப்போ ப்ராஃபிட் growth 30% அன்னு சொல்லி ஒரு query கொடுத்துருக்கேன். அதுக்காக இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் சிஸ்டமே கொடுத்துருக்கு. அதாவது ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் 4 quarters விசஸ் ப்ரிசீடிங் 4 quarters. அதாவது இன்னைக்கு நான் இந்த வீடியோவை எடுக்கிற நாள் வந்து 4th April 2024. ஸோ இப்போ சிஸ்டம் எந்த பேசிஸில் ரிசல்ட்டை ஃபெச் பண்ணி கொடுக்கும்னா, 2022ல் இருந்த 4 குவார்ட்டரை விட 2023ல் இருந்த அந்த 4 குவார்ட்டரில், அதாவது 30% அண்ட் மோர் தென் 30% ப்ராஃபிட் growth கொடுத்த கம்பெனிஸை மட்டும் இப்போ சிஸ்டம் ஃபில்டர் பண்ணி தரப்போகுது. ஸோ இதை நான் இந்த 2 queryயை மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு டோட்டலாக 188 கம்பெனிஸ் வந்திருக்கு. இன்னும் ஃபர்தர் க்ரைட்டீரியாஸ் நான் இந்த queryயில் ஆட் பண்ண போகிறேன். அதாவது என்னென்னா, இப்போ ப்ராஃபிட் 30% கொடுத்துருக்கு 2022ஓட 2023ல் ப்ராஃபிட் பெட்டராக கொடுத்துருக்குங்கிறனாலே அந்த கம்பெனி வந்து growth கம்பெனியான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லுவேன். ரீசன் ஏன்னா, அந்த ப்ராஃபிட் growthங்கிறது எப்படி வந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சேல்ஸில் வந்துட்டு அதிக லெவலில் growth கொடுக்காமையே ப்ராஃபிட் growth கொடுத்துருக்குன்னா அது ஆக்சுவல் ஆர்கானிக்கான growth கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து இப்போ நீங்கள் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கும்போதோ இல்லாட்டி வந்துட்டு ஆனுவல் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதோ அதில் ஒரு ரோ இருக்கும், அதர் இன்கம்னு சொல்லியிருக்கு. ஸோ அதர் இன்கம் மூலமாகவே வந்து அதிக லெவலில் வந்து ப்ராஃபிட் growth போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது ஆர்கானிக்கான growth கிடையாது. ஸோ டாப் லைனில் growth போஸ்ட் பண்ணுற கம்பெனி தான் நமக்கு தேவை. ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்னென்னா, சேல்ஸ் growth, அதுவும் ப்ராஃபிட் growth மாதிரியே 30% எனக்கு வேணும். ஸோ சேல்ஸ் growthம் ப்ராஃபிட் growth மாதிரி தான் வந்து சிஸ்டம் கன்சிடர் பண்ணும். அதாவது 2022ல் அந்த 4 குவார்ட்டரில் பண்ண சேல்ஸோட 2023ல் 4 குவார்ட்டர்லையும் பெட்டராக சேல் பண்ண கம்பெனிஸை இப்போ எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் இந்த 3 query கொடுத்ததுக்கப்புறம்
எகெயின் நான் இந்த query-யை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு 180 ஷேர் பக்கம் லிஸ்ட்டாக காமிச்சது. இதில் எனக்கு இப்போ 57 கம்மியாயிடுச்சு. இப்போ எனக்கு டோட்டலாக 57 கம்பெனிஸ் பக்கம் வந்திருக்கு இல்லையா? இந்த 57 கம்பெனிஸில் வந்துட்டு எந்த கம்பெனியில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது அது அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயத்தெல்லாம் யோசிக்க வேண்டியது அவசியம். என்னன்னா ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 113% ப்ராஃபிட் க்ரோத்தாக இருக்குது. சேல்ஸும் 81% க்ரோத்தாக இருக்குது வாரி ரினியூவல்ஸ்க்கு. ஆனால் 1 இயரில் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 915% கொடுத்துருக்கு. விச் மீன்ஸ் இந்த ஷேர் வந்து 915% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு அர்த்தம் இந்த 1 இயரில். ஸோ க்ரோத் ஸ்டாக்லேயே வந்துட்டு ஆல்ரெடி ஹையர் லெவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த கம்பெனியில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த ஸ்டாக்ஸ் 99 அவுட் ஆஃப் 100 டைம்ஸ் வந்து கரெக்ஷன் ஆக தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்கும் போது நீங்கள் எஃப்ஐஎஸ் ஆகட்டும், டிஐஎஸ் ஆகட்டும், இல்லை ஈவன் பப்ளிக்காக யாராக இருந்தாலுமே வந்துட்டு அதில் ப்ராஃபிட் புக் பண்ணத்தான் பார்ப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக்கில் ஹை ப்ரைஸில் நம்ம வாங்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கரெக்ட் ஆகும்போது பெரிய லெவலில் வந்துட்டு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இறங்கும், நம்மளுக்கு வந்து லாஸில் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு க்ரைட்டீரியாவே ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட்டும் க்ரோத் ஆகிருக்கு, அட் த சேம் டைம் 1 இயர் ரிட்டர்ன் வந்து கம்மியாக கொடுத்த கம்பெனி எது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ தட் ப்ராஃபிட் க்ரோ ஆன அளவுக்கு 1 இயரில் வந்துட்டு ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளோவா கொடுக்கலன்னா அந்த ஸ்டாக்ஸ் தான் ஃப்யூச்சரில் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்டாக்ஸை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த queryல அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் க்ரோத் greater than ரிட்டர்ன் ஓவர் 1 இயர் அப்படின்னு சொல்லி ஒரு query கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 22 ஸ்டாக் மட்டும்தான் இந்த க்ரைட்டீரியாவில் லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 228% நாட்கோ ஃபார்மா வந்து ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துருக்கு, ரிட்டர்ன் 72%. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவே கொடுக்க சான்சஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 174% க்ரோத் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்கு, இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 83% தான். ஸோ ப்ராஃபிட் க்ரோத்தை விட 1 இயர் ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்மியாகவே கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா மேபி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே க்ரோத் ஸ்பேஸில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இது நான் இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ண போகிறேன். இதுலேயே எனக்கு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பின்னு ஒன்று இருக்குது. இப்போ லெமன் ட்ரீ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 43ன்னு இருக்குது, சாலா ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 43ன்னு இருக்குது. பட் இந்த ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 89, 72ன்னு இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிஏவோட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரி பிஏவோட எந்த ஸ்டாக்குக்கு வந்து பிஇ ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு வந்து ஸ்லைட்லி ஓவர் வேல்யூடு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இண்டஸ்ட்ரி பிஏவோட ஸ்டாக்கோட பிஇ க்ரோத் ஸ்டாக்லுக்கு எதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற க்ரைட்டீரியாவை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் கொடுக்க போகிற ஃபார்முலா என்னென்னா இங்கே ஆண்ட் profit sorry price to earning P ratio is lesser than industry அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த query கொடுத்து ரன் பண்ணேன்னா எனக்கு டோட்டலாக இப்போது 7 கம்பெனி தான் வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவில் நான் வந்து query ரன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 580 ஸ்டாக் பக்கம் லிஸ்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 7 ஸ்டாக் மட்டும்தான் இந்த க்ரைட்டீரியாவில் ஃபாலோ ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா எகெயின் இண்டஸ்ட்ரி பிஏவோட கம்மியாகவும் இருக்குது. 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத்தையோட கம்மியாக தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா 38% ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்தாலும் 1 இயரில் 20% தான் கொடுத்துருக்கு. அதுவும் லாஸ்ட் 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா மைனஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, லாஸ்ட் 6 மந்த்ஸில் 5% தான். ஸோ அப்படின்னா இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு ரன்அப் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் பயோகான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் 84% பக்கம் இருக்குது. பட் ஆனால் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 28% தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு ஃப்யூச்சரில் ரன்அப் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எந்த ஸ்டாக்கெலாம் வந்து க்ரோத் ஃபேஸில் இருக்குது, அதுலேயும் எந்த ஸ்டாக்லாம் வந்துட்டு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ரிட்டர்ன், 3 மந்த்ஸ் ரிட்டர்ன், 1 இயர் ரிட்டர்ன்னு சொல்லி நான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன்.
இதெல்லாம் பை டிஃபால்ட் உங்களோட ஸ்க்ரீனர் செட்டிங்ஸில் இருக்காது. ஸோ இந்த க்ரைட்டீரியாவெல்லாம் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்னென்னா, எடிட் காலம்ஸில் போயிட்டு இங்கே நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா என்னென்ன க்ரைட்டீரியா இருக்கோ அது எல்லாத்தையும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிட்டு இங்கே சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த க்ரைட்டீரியாலாம் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு எந்தெந்த க்ரைட்டீரியாலாம் வேணுமோ அதை ஆட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக் ஃபில்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு க்ரோத் ஸ்டாக் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.